வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட கேமரா செட்டிங்ஸ் தான் நாம பார்க்க போறோம். நான் யூஸ் பண்ற கேமரா Nikonல Z6 Mark II பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு பேசிக்கா நம்ம என்னென்ன செட்டிங்ஸ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நாம பார்க்க போறோம். அடுத்து தொடர்ந்து வர வீடியோக்கள்ல கேமரால இருக்கக்கூடிய ஒவ்வொரு செட்டிங்ஸையும் நாம பார்க்க போறோம். இப்போ நான் என்னோட Nikon கேமரா பார்த்தீங்கன்னா இங்க எடுத்து வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட இந்த கேமராவோட ஸ்க்ரீன HDMI கேபிள் மூலமா கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய கேமரா பார்த்தீங்கன்னா, நான் அங்க ஆன் பண்ணதும் வந்துடும். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம கேமரால பேசிக்கா ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஃபோட்டோ நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன மாரி செட்டிங்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட Nikon Z6ஓட கேமரா. சரிங்களா? இது டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துரும். உங்களுக்கு கேமராவ நான் அங்கிட்டு, இங்கிட்டு நகட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேயா? டன். முதல்ல நம்ம ஃபோட்டோகிராஃபி பண்ண போறோம் அப்படின்னா, முக்கியமா என்ன மோட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைட்ல எம் அப்படின்னு ஒரு சிம்பல் போட்டிருக்கு. இது மேனுவல் மோட். நாம எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இந்த மேனுவல் மோட் தான் பயன்படுத்தணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, அப்ரோச்சர் ப்ரையாரிட்டி மோடுக்கு சேஞ்ச் பண்ணது ஏன்னு மாறுது. அடுத்து பாருங்க ஷட்டர் ப்ரையாரிட்டி மோட் அப்படிம்பாங்க. அதில எஸ்ன்னு மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரோகிராம் மோட் அப்படின்னு இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு மோடும் இருக்கு. இந்த ஆட்டோவுக்கு மாத்துனோனே பாருங்களேன், அந்த சிலையுடைய கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிம் ஆகுது. இதே நாம வச்சிருந்த அந்த மேனுவல் மோட்ல வைக்கும்போது பாருங்க, அதில இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் நம்மளுக்கு கிளியரா இருக்கு. சரிங்களா? ஓகே. முதல் விஷயம் மேனுவல் மோட் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ, இதுக்கப்புறம் நாம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, செட்டிங்ஸு. முக்கியமான செட்டிங்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரைட் சைட்ல உங்களுக்கு காமிக்குது பாருங்களேன். ஏஎஃப்எஸ் அப்படின்னு குடுத்துருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கீழ ஒரு செங்கல் மாரி போட்டு 2 பக்கம் பிராக்கெட் போட்டிருக்கா. இது ஃபோக்கஸ் மோடு. அதாவது உங்களுக்கு ஃபோக்கஸ் ஏரியா சரிங்களா? ஃபோக்கஸ் ஏரியாங்கும்போது உங்களுக்கு என்ன மாரி ஃபோக்கஸ் வேணுங்கிறது அது ஆட்டோல இருக்கு. அடுத்து டீலைட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலரிங் எல்லாம் எப்படி வேணும் அப்படிங்கிறது ஆ ப்ரொஃபைல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு ப்ரொஃபைல்ல என்ன ப்ரொஃபைல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கேன். முக்கியமா அடுத்து ஒயிட் பேலன்ஸ் கெல்வின்ல வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேமராவோட ஃப்ரேம் ஃபுல் ஃப்ரேம் நமக்கு வேணும். இது ஒரு மிரர்லெஸ் கேமரா, ஃபுல் ஃப்ரேம் பாடி. அதில கிராப் ஆகாம ஃபுல் குவாலிட்டியும் நமக்கு வேணுங்கிறதுனால அந்த எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சைட்ல இருக்க இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா நம்ம வச்சு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, படங்கள் ரொம்பவே சூப்பரா நமக்கு குவாலிட்டியா இருக்கும். இப்போ நம்ம மெனு உள்ள வந்துக்கலாம். மெனு உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டாப்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளே பேக் மெனு அப்படின்னு இருக்கும். இந்த ப்ளே பேக் மெனுல நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா உள்ள வந்ததும் ப்ளே பேக் ஃபோல்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு கீழ பாருங்க, ப்ளே பேக் டிஸ்ப்ளே ஆப்ஷன் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்ப்ளே ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஒரு ஃபோட்டோ நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த ஃபோட்டோ எப்படி வியூ ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதில இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ருக்கேன், இமேஜ் ஒன்லி அப்படின்றத ஒண்ணு டிக் பண்ணியிருக்கேன். இமேஜ் ஒன்லிங்கும்போது நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீன்ல இமேஜ் மட்டும் தான் தெரியும். சரிங்களா? அடுத்து ஷூட்டிங் டேட்டா, எக்ஸ்போஷர் இன்ஃபர்மேஷன் இந்த 2யும் நான் டிக் பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்க வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த மாரி இருக்கும். சரிங்களா? இது என்னங்கிறத நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துடலாமா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த படத்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பாக்ஸ் தெரியும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு 6 பாக்ஸ் காமிச்சுதா? இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு ஒரு 7 பாக்ஸ் காமிக்குது. திரும்ப பட்டன விட்டுட்டேன். இது உங்களுடைய ஃபோக்கஸ் ஆட்டோல இருக்கு. என்னோட ஃபோக்கஸ் ஆட்டோல தான் இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஷட்டர் பட்டன பாதி பிரஸ் பண்ணும்போது, ஒவ்வொரு முறையும் ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஃபோக்கஸ் பண்ணும். அத மாரி தான் நான் ஃபோக்கஸ் பாயிண்ட் வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஃபோட்டோவுடைய அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபோட்டோ வந்துடுச்சு. இப்போ ஃபுல் ஸ்க்ரீன்ல எனக்கு இமேஜ் மட்டும் இருக்கு. இதே நான் என்னுடைய டவுன் பட்டன கிளிக் பண்ணதும், எத்தனை இமேஜ் நான் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் அதில டேட்டு, டைமிங், இதோட நம்பர் என்ன, என்ன பிக்சல்ல ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு இதில காமிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மோட்ல ஷூட் பண்ணீங்க, ஷட்டர் ஸ்பீட் என்ன, அப்ரோச்சர் என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ இதோடைய டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில காமிக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இது ஷூட்டிங் டேட்டா இன்ஃபர்மேஷன். இதில பார்த்தீங்கன்னா, நாம என்னென்ன ஆப்ஷன்லாம் வச்சு ஷூட் பண்ணோம் அப்படிங்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வருது. சரிங்களா? இந்த ஆப்ஷன தான் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த மெனுல பார்த்தீங்கன்னா, நான் டிக் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? எக்ஸ்போஷர் இன்ஃபர்மேஷன், ஷூட்டிங் டேட்டா, அப்புறம் நான் இமேஜ் ஒன்லி அப்படிங்கக்கூடியத சூஸ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ளேபேக் மெனுவிலே வந்தோம் அப்படின்னா நமக்கு வேறு எந்த ஆப்ஷன் தேவைப்படாது. அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கலாம். சரிங்களா? அடுத்து கேமரா, ஃபோட்டோ ஷூட்டிங் மெனு அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நம்ம வரோம். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முதல் விஷயமா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபோல்டரோட நேம் எப்படி இருக்கணும்? எனக்கு நிக்கானில் Z6 Mark II தான் அந்த நேம் அப்படியே இருக்கட்டும். ஃபைல் நேமிங் உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ வந்து ஸ்டுடியோ நேமை வந்து நீங்கள் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து கதிர்வேல் ஸ்டூடியோ அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். நான் கேவிஎஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். கதிர்வேல் ஸ்டூடியோ அப்படின்ட்டு. இந்த டிஎஸ்சின்னு இருக்கிறத கேவிஎஸ்ன்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா, நான் எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்கான நேம் எல்லாமே கேவிஎஸ் அப்படின்னு வரும். இது உங்களுக்கு தேவையை பொறுத்து நீங்கள் தேவைன்னா மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஸ்லாட் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாட் செலெக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய மெமரி கார்டு. இந்த செட் சீரிஸில் மார்க் டூவில் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மெமரி கார்டு சின்ன கார்டு வந்து ஒன்று போட்டுக்கலாம். இன்னொன்று இருக்கிறதுலே பெரிய மெமரி கார்டு. அந்த கார்டு பார்த்தீங்கன்னா 10,000 9,000 ரேஞ்ச் வரும். சரிங்களா? நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நார்மலாக எஸ்டி கார்டு மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கார்டு தான் நான் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று செகண்டரி ஸ்லாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் 2 மெமரி கார்டு யூஸ் பண்ணி படங்கள் எடுக்கிறீங்கன்னா, ஒரு கார்டு ஃபுல்லானதும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கார்டுக்கு மாறுற மாதிரி இருக்க ஆப்ஷன் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறது. கீழே இருக்கக்கூடிய பேக்கப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மெயினாக ஒரு காலில் ஷூட் ஆகும். இன்னொன்று பின்னாடி 2வது காலில் ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஃபோட்டோ பேக்கப் எடுத்துக்கிட்டே வரும். 3வது இருக்க ஆப்ஷன் என்னென்னா, ரா ப்ளஸ் ஜேபேக் எடுக்கிறீங்கன்னா, ஒரு கார்டில் ராவும் ஒரு கார்டில் ஜேபேக்கும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். இது உங்கள் தேவையை பொறுத்து நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி முக்கியமாக அந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சூஸ் இமேஜ் ஏரியா. இதில் நீங்கள் இருக்குதுலே அதாவது இருக்கிறதுலே பெரிய வேல்யூ தான் சூஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராப் பண்ணுற ஒரு ஆப்ஷன். டாப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது உங்கள் மொபைல் கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா லென்த்தாக வைடாக காமிக்கும். அது வைடு வேணும்னா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிக்சல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸுங்கிறது இதை விட கொஞ்சம் கிராப் பண்ணி காமிக்கும். நமக்கு ஃபுல்லாக எப்போதுமே இந்த 36:24 இருக்கா அதே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இமேஜ் குவாலிட்டி. இந்த இமேஜ் குவாலிட்டியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜேபிஜி பேசிக்லே ஸ்டார் இருக்குது. அடுத்து நார்மலில் ஸ்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைன்லே ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டார் இருக்கிறது தான் இருக்கிறதுலே நல்ல ஹை குவாலிட்டி. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மெமரி கார்டில் நிறைய படங்கள் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நார்மல் இதை சூஸ் பண்ணுறீங்க. பட் இதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். இதே ஜேபிஜி ஃபைன் ஸ்டாரில் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதனால் எப்போதுமே இதை சூஸ் பண்ணிக்கிடுங்க. ஒருவேளை ரா ப்ளஸ் ஜேபேக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாப்பில் இருக்குது பாருங்கள், இருக்கிறதுலே டாப்பில் ஜேபேக்கு ஃபைன் ஸ்டார்னு போட்டிருக்கு, இந்த பக்கம் ரா அப்படின்னு போட்டிருக்கா, இதை சூஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து ஜேபேக்கில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் ஜேபிஜி ஃபைன் ஸ்டார் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இமேஜ் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதையும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதில் வந்து மீடியம் ஸ்மாலில் வச்சு எடுத்தால் கார்டில் நிறைய படங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு ஸ்மால் வச்சு எடுக்கிறாங்க. இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பிக்சல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6048x4024ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் லார்ஜில் வச்சு எடுக்கும்போது 24.3 மெகா பிக்சலில் ஃபுல் ஃப்ரேமில் உங்களுக்கு படம் எடுக்கும். மீடியம் வச்சிங்கன்னா அந்த மெகா பிக்சல் வந்து உங்களுக்கு குறையும். மெகா பிக்சல் குறையும் போது ஃபோட்டோவோட குவாலிட்டி குறையும், அதோட சைஸ் குறையும். இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா வரும். ஸோ அதனால் இதில் லார்ஜ் வச்சுக்கோங்க. ராலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்மால் வைக்காமல் ஃபுல்லாக லார்ஜ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சரிங்களா? டன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோம் அப்படின்னா ஐஎஸ்ஓ முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஐஎஸ்ஓவில் உள்ளே வந்தீங்கன்னா ஐஎஸ்ஓவில் ஆட்டோ யூஸ் பண்ணாதீங்க, மேனுவல் யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆட்டோ ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் ஆட்டோவில் எடுக்க போகிறீங்கன்னா ஐஎஸ்ஓ குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு வந்து ஐஎஸ்ஓ வந்து ஒரு 6400க்கு வரைக்கும் தான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அது போக மினிமம் ஐஎஸ்ஓ, உங்களுக்கு லோ ஐஎஸ்ஓ எவ்வளோ போகணுங்கிறத நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நாம் எப்போதுமே வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் ஆட்டோ பயன்படுத்த மாட்டோம், மேனுவல் தான். மேனுவலில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஐஎஸ்ஓ ஏற்றிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய ஆப்ஷன் ஒயிட் பேலன்ஸ்.
இந்த ஒயிட் பேலன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எடுக்கக்கூடிய படங்கள்ல இருக்க கலர தீர்மானிக்கிறதே இந்த ஒயிட் பேலன்ஸ் தான். இந்த ஒயிட் பேலன்ஸ் எத சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். இதிலே உங்களுக்கு நெறைய குடுத்துருப்பாங்க. ஆட்டோ, நியூட்ரல் லைட் ஆட்டோ, டைரக்ட் சன்லைட்டு, க்ளவுடி, ஷேடி அப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள நம்ம பல்ப்லலாம் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த லைட்டுக்கு எடுக்க மாரி இருக்கக்கூடிய ஆப்ஷன். அடுத்து இந்த எல்லோ லைட்ல எடுக்க ஆப்ஷன். இந்த மாரி ஃபிளாஷ் இந்த மாரி குடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீசெட் மேனுவல். ஆனா நாம சூஸ் பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சூஸ் கலர் டெம்பரேச்சர். மேபி நீங்க யூஸ் பண்ற கேமரால ஒயிட் பேலன்ஸ்ல இந்த சூஸ் கலர் டெம்பரேச்சர் இல்லன்னா, நீங்க டைரக்ட் சன்லைட்ட தாராளமா பயன்படுத்திக்கலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் இருக்குன்னா, இத யூஸ் பண்ணிக்கிடுங்க. இது உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. 1 இந்த இடத்துல கெல்வின் வேல்யூ. அதாவது இந்த 5000 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெல்வின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேல்யூ. இந்த 5000க்கு மேல அதிகமா போகும்போது, நம்மளுக்கு எல்லோவோட கலர் அதிகமா ஏறும். அதே 5000லிருந்து நமக்கு அப்படியே வந்து டவுன் ஆகும்போது, ப்ளூவோட கலர் அதிகமா ஏறும். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு இமேஜ் ஒண்ணு குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் அதில இருக்க கான்செப்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில வந்து உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. 1 சென்டர்ல வச்சா ஒயிட்டு. சரிங்களா? மேல டாப்ல தூக்குனோம்னா கிரீன் ஏறும். பாட்டத்தில கீழ எடுத்துட்டு வந்தோம்னா மெஜெண்டா ஏறும். இது எதுக்காகன்னா, ஒரு கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்ச வீட்டுக்குள்ள நீங்க வந்து படம் எடுக்கிறீங்கங்கும்போது, கிரீன் கலர் அதிகமா ஏறும். அந்த கிரீன் ஏறாம நீங்க தடுக்கணும் அப்படின்னா, மெஜெண்டால இந்த மாரி பாயிண்ட் ஏத்தி கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்க. கிரீன் வந்து இன்னும் அதிகமா இருக்குன்னா, இன்னொரு பாயிண்ட் இந்த மாரி நீங்க ஏத்தி உங்க தேவைக்கு ஏத்த மாரி செட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இது ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து முக்கியமானது பிக்சர் கண்ட்ரோல். இந்த பிக்சர் கண்ட்ரோல்ல நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெறைய பேர் சூஸ் பண்றது வந்து விவிட் பார்த்தீங்கன்னா வச்சு ஷூட் பண்ணுவாங்க. சில பேர் போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் பயன்படுத்துவீங்க. நாம நிக்கானோட ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணும்போது, படத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம தேவைக்கு ஏத்த மாரி கலரிங், டோனிங் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இந்த விவிட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக கான்ட்ராஸ்ட் ஏறும். அதிக கான்ட்ராஸ்ட் ஏறுனுச்சு அப்படின்னா, நம்மளால படங்கள சரியா கலர் பண்ண முடியாது. ஒரு படம் டார்க்கா இருக்குன்னு வச்சுக்கங்க, நம்ம வந்து டார்க்கா எடுத்துட்டோம். அந்த படத்த நம்ம வந்து எடிட்டிங் பண்ணும்போது கலர் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கும்போது, அது ரொம்ப டார்க்கா இருக்கும். முக்கியமா பிளாக்கா இருக்கவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கருப்பா காட்டும். சரிங்களா? அதனால நீங்க வந்து ஸ்டாண்டர்டே சூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸ்டாண்டர்ட் உள்ள வந்தீங்கன்னா, இதில எனக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஷார்ப்னஸ், மிட் ரேஞ்ச் ஷார்ப்னஸ், சேச்சுரேஷன் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வர வீடியோக்கள்ல தான் பார்க்க போறோம். இப்போ பேசிக்கா என்ன செட்டிங்ஸ் நம்ம வச்சிருக்கோங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது கலர் ஸ்பேஸ். இதில நாம எப்போதுமே பயன்படுத்துறது எஸ்ஆர்ஜிபி தான். தாராளமா எஸ்ஆர்ஜிபி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் டிலைட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, ரொம்ப அதிகமா ஷேடோ இருக்கு அப்படிங்கும்போது, அங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, நீங்க இத வந்து கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம். நார்மலா நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது நார்மல்லே வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஹை இல்லன்னா எக்ஸ்டர்னல் ஹை இந்த மாரி நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன டெமோ இத ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், என்னுடைய இந்த படத்த பார்த்தீங்கன்னா நான் வந்து காட்டுறேன். லைட்டிங் நல்லா டார்க்கா வச்சு, ஒரு படம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு படம் பார்த்தீங்கன்னா இதில எடுத்தாச்சு. சரிங்களா? இது டார்க்கா இருக்கு. இதே நம்ம என்ன பண்றோம், இதில இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஹை அப்படிங்கிறத வச்சுட்டு, திரும்ப அப்படியே வச்சுட்டு, இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம். இப்போ நீங்க இந்த முன்னாடி எடுத்த படத்துக்கும், பின்னாடி எடுத்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? ஸோ இது நம்ம வந்து ஆஃப்ல வச்சு எடுத்த படம். இதில நம்பர பார்த்துக்கங்க. மேல வந்து 99 காட்டுது. இது ஆன்ல வச்சு எடுத்த படம். நல்லா கவனமா பாருங்க. டேலைட் அப்படிங்கிறத நம்ம வந்து நார்மல்ல வச்சிருக்கும்போது ஆஃப்ல வச்சிருக்கும்போது படத்துல வந்து ரொம்ப டார்க் இருந்துச்சு. ஆனா, இத நம்ம வந்து ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா? அந்த 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஏசிடின்னு போட்டு டிலைட்ன்னு இருக்கா? இது வந்து நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்க்கா இருக்க படம். ஆன் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸ்டர்னல் கையில வச்சு எடுத்திருக்கோம். அந்த படத்துல இருக்க இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பரா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நீங்க வந்து முடியாத பட்சத்துல படங்கள் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு. மண்டபத்துல படம் எடுக்கும்போது ரொம்ப லோ லைட்டிங்கா இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஹைல வச்சிருப்பேன். ஒரு ஒரு இடத்துக்கு ஏத்த மாரி மாறும், மாத்திக்கிட்டே இருக்கலாம். அடுத்து லாங் எக்ஸ்போஷர் என்ஆர்ங்கிறது நான் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஓ என்ஆர் ஹை ஐஎஸ்ஓ என்ஆர்ங்கிறது லோல வச்சிருக்கேன். சரிங்களா? மத்தபடி இதில இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைவ் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க 3வது கஸ்டம் செட்டிங் மெனு அப்படின்னு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் டிஸ்ப்ளேன்னு இருக்கும். இதில வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லைவ் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க.
இந்த இடத்துல லைவ் வியூன்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இதை வந்து லைவ் வியூ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்னோட செட்டிங்ஸை என்ன மாற்றினாலும் நீங்கள் அந்த இடத்துல பாருங்களேன். நான் வந்து எஃப் வந்து 22 வச்சுருக்கேன். சட்டர் ஸ்பீடை வந்து நான் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். சட்டர் ஸ்பீடு 1/6 6400 வச்சுருக்கேன். நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இங்கே வந்து லைட்டிங் மாறவே மாறாது. இது வந்து லைட்டிங் மாறவே மாறாது. இப்போ நான் நார்மலாக என்னுடைய சட்டர் ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா 160 வச்சுருப்பேன் எப்போதும். இதில் வச்சுக்கிறேன். அப்ரோச்சரையும் நான் கம்மி பண்ணுறேன். இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ளாஷ் போடாமல் வெளியில் வந்து நேச்சுரல் லைட்டில் அவுட்டோரில் படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு படம் எடுத்து சாம்பிள் பார்க்கணும். இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன். இந்த படம் வந்து நல்லாயிருக்கு. ஓகே. இந்த மாதிரி நான் எடுத்து தான் என்னால் பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியும் ஒரு படமும். ஆனால் இந்த லைவ் வியூ மோட் ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லைட்டிங் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும்போது காமிக்கும். இதிலே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்லி வித் ஃப்ளாஷ் இன் நாட் யூஸ்டு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளாஷ் போடும்போது உங்களுக்கு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட்டிங் வந்து கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணும்போது படம் எப்படி வரணுங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்வேஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே நீங்கள் வந்து லைட்டிங் இந்த மாதிரி லைட்டிங்கை வந்து இப்போ நான் வந்து டைட் பண்ணுறேன். அப்ரோச்சை டைட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் படம் வந்து ரொம்பவே டார்க் ஆகுது. சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து இதை ஆன் வச்சு நீங்கள் வந்து எடுங்க படம். ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது அது தேவைப்படாது. பட் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணாமல் கேண்டிட் நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கேண்டி ஷாட்லாம் எடுக்கும்போது இது கண்டிப்பாக பயன்படும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் கண்டிப்பாக முக்கியம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோக்கஸ் AFS அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபோக்கஸை பார்க்க போகிறோம். ஐ பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மெனுவில். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AF ஏரியா மோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரியா மோட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 9 ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பின் பாயிண்ட்டு, சிங்கிள் பாயிண்ட்டு, வைடில் ஸ்மாலு, வைடில் லார்ஜி, வைடு லார்ஜில் ஸ்மைலி சிம்பிள் போட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா வைடு லார்ஜில் அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏரியா. அப்புறம் அதே வைடில் வந்து ஆட்டோ ஏரியாலே பீப்புள், அதாவது மக்களுடைய கண்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா. இது ஆட்டோ ஏரியாவில் அனிமலோட கண்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. இந்த மாதிரி உங்களுக்கு இதில் இவ்வளோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆட்டோவில் வச்சு சூஸ் பண்ணுவேன். மேபி வந்து கப்புள் தனியாக ஷூட் பண்ணுறோம், அவுட்டர்லாம் ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் போயிட்டு முக்கியமாக இந்த வைடில் லார்ஜ் வச்சுப்பேன். இது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். இந்த பாக்ஸை நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ பின்னாடி நான் வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா ஃபோக்கஸ் அங்கே போயிடும். சரிங்களா? நம்ம கப்பலுங்கும்போது 2 நபர் அவங்கள படம் எடுக்கும்போது லாங்கில் நிற்கும்போது அவங்களுடைய 2 பேர் ஃபேஸும் இந்த பாக்ஸுக்குள்ளே வர மாதிரி நம்ம வந்து வச்சு படம் எடுத்துட்டோம்னா அவங்க ஃபேஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகாது. படமும் நல்ல ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இதிலே நிறைய இருக்குது. நம்ம வந்து அடுத்தடுத்த வேறு வீடியோக்களில் தான் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இருக்கு பாருங்கள் ஃபோக்கஸ் மோடு. உங்களுக்கு ஃபோக்கஸ் மோடில் வந்து 3 தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நிக்கானோட 750லலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சிங்கிள், கண்டினியூஸஸ், மேனுவல் 4 கொடுத்துருப்பாங்க. இது Z6 Mark 2ல் பார்த்தீங்கன்னா இது 3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று AFS அதாவது ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிள், இன்னொன்று AFC ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸஸ், அப்புறம் மேனுவல். இந்த சிங்கிள் தான் நம்ம நார்மலாக வெட்டிங்க்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மேபி நீங்கள் கேண்டிடெல்லாம் ஷூட் பண்ணுறீங்க, இல்லை குழந்தைகளெல்லாம் படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸஸ் வந்து வச்சுட்டு படம் எடுக்கலாம். அது உங்களுக்கு கண்டினியூவாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே மக்களே, பேசிக்காக நான் என்ன செட்டிங்ஸை பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் கேமராவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்து வர வீடியோக்களில் நாம் செப்பரேட்டாக ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்க போகிறோம். ISO, அப்ரோச்சர், ஷட்டர் ஸ்பீட், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மீட்டரிங், எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இந்த கேமராவில் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் இது என்னங்கிறத லைட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் படம் எடுக்கும்போது அதை பயன்படுத்தி எடுத்தால் இன்னுமே நம்மளுடைய ஃபோட்டோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? அடுத்து வர வீடியோக்களில் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒவ்வொரு விஷயங்களாக செப்பரேட்டாக நாம் பார்க்கலாம்.